वेंकटाद्रि समं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति श्री गुरुभ्यो नमः ओं नमो वेंकटेशाय திருவேங்கடமுடையான் திருவருளால் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணமானது எஸ்விபிசி சேனல் என்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் வழியாக திருவேங்கடமுடையான் சந்நிதியில் நடந்து வருகிறது. அப்படி என்றால் என்ன என்று விசாரணை செய்தோம் என்றால், பகவானுடைய பாட்டு, கீதை என்றால் பாட்டு, பகவான் அப்படின்னா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணோன்னா வத்து பிரத்யம்னு பேர் இதுக்கு. தனவான், பகவான், பகஹா அப்படிங்கிற பதத்திலேருந்து பகவான்கிற படமானது ஏற்படுறது. வத்து பிரத்யம் இந்த பாக்யத்தை அதுலேருந்து தான் பாக்யம் அப்படிங்கிறது ஏற்படுறது. பகஹாலேருந்து பாக்யம். பகஹா அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசதஸ்ரீயா ஞான வைராக்கியோச்ச ஷன்னாம் பக இதீரணாஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அனைத்தும் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சாமான்யமாக நம்ம சொல்கிறதா இருந்தால் அனைத்தும் ஆனவன், அனைத்திலும் இருப்பவன், முழுவதுமான புகழை உடையவன், முழுவதுமான ஞானத்தை உடையவன், முழுவதுமான இந்த ஜகத்தை ஆளும் தன்மையை உடையவன். அதற்கு மேலே இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரம். இதுக்கெல்லாம் தலைப்பு வச்ச மாதிரி ஞான வைராக்கியோஷ்சா அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். வைராக்கியம் இதெல்லாம் இருந்தும் அதில் முற்றிலும் பற்றற்றவனாக இருக்கான் யாரோ அவன்தான் பகவான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். அந்த பகவானால் உபதேசம் பண்ணப்பட்டது இந்த பகவத்கீதா தெய்வப்பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். சாமான்யமாக நம்ம பகவான் சொல்கிறோம், நம்ம சாமான்யமாக சொல்கிறதா இருந்தால் பாக்யம் அப்படின்னு ஒரு பர்சன் சொல்கிறோமோன்னோ சாமான்யமாக லௌகிகமாக சொல்லின்னு இருக்கோம். இந்த பாக்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா பகவானுடைய அருள் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை பற்றி பாக்ய சூக்தம்னே ஒரு சூக்தம் நித்தியம் கார்த்தால படிக்க வேண்டியதாக இருக்குது. பிராதரக்ஞம் பிராதரிந்திரகும் ஹவாமஹே பிராதர் மித்ரா வருணா பிராதரஸ்வினா பிராதர்பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராதசோபமுதருத்ரகும் ஹுவேமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதாக மந்திரங்கள் பிரதிதினம் காலங்கார்த்தால இந்த மந்திரத்தை நம்ம பாக்ய சூக்தத்தை சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இது பாக்யம் பகவான், பகவானால் உபதேசிக்கப்பட்டது பகவத்கீதா. இந்த பகவத்கீதை நம்ம படித்து தான் ஆகணுமா? இந்த கேள்வி ஒன்று இருக்குது. அதுக்கு பகவானே பின்னாடி சொல்கிறான். நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கும் போது பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் நம்ம சங்கல்பத்திலே சொன்னோம். பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இந்த பிரீத்தியை உத்தேசித்து நம்ம எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் அது பகவத் பிரீத்தியா அப்படின்னு விசாரம் பண்ண வேண்டியிருக்க, இந்த பகவத்கீதை பாராயணமும் பகவத் பிரீத்தியா அப்படின்னு கேட்கணும். இந்த பகவத்கீதையா அவசியம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏதாவது சிரவணம் பண்ணணுமா, திருப்பி சொல்லணுமா, அதனால் நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம். இந்த கேள்விக்கு பதில் பகவானே கொடுக்குறான் பகவத்கீதையில். அத்யேஷ்யதே ச யயிமம் தர்மியம் சம்வாத மாவயோஹோ ஞானயஜ்ஞேன தேனாஹம் இஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி அப்படின்னு 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறார்? எவன் ஒருவன் கருத்தோடு கூடியதாக இருந்து கொண்டு, அதில் என்ன அர்த்தம் சொல்கிறார், பகவான் என்ன பேசுகிறான் அப்படின்னு, இந்த கருத்தோட கூடியதாக இருந்து கொண்டு இந்த பகவத்கீதையை நம்ம சம்வாதம் நம்ம பண்ணோமோனோ, அர்ஜுனனும் நானும் நீயும் சம்வாதம் பண்ணோம். இந்த சம்வாதத்தை எவன் படிக்கிறானோ ஞான யஜ்ஞேன தேனாம் இஷ்டஹா, இந்த ஞான யஜ்ஞம், அதாவது இதை பற்றி விசாரம் பண்ணால் 4வது அத்தியாயத்துக்கு போகிறது ஃபுல்லாகவே. திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ யோக யஜ்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச யதய சம்சிதவ்ரதாஹ. இந்த யஜ்ஞம் 4 விதமாக பல விதமாக பிரிக்கிறார். தான யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், யோக யஜ்ஞம், அதான் யோக யஜ்ஞம், அதுக்கு மேலே ஞான ஸ்வாத்தியாய ஞான யஜ்ஞம் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த ஞான யஜ்ஞம் அங்கே தான் வருது. கற்பது, கற்பிப்பது, நம்ம படிக்கணும், படிக்க வைக்கணும். அதுவும் என்னடான்னா ஞான யஜ்ஞேன தேனாகம் இஷ்டஹா,
இந்த ஞான யஜ்யத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமானது ஏற்படுறது. நான் பூஜை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். இதி மே மதிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். இது பண்ணுறது தான் எனக்கு உச்சிதம், இதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு பகவானே இந்த இடத்துல பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 70வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். பகவானே சொல்கிறான் அப்படின்றார். இதுக்கு என்னடா காரணம்னு இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. இப்போ வேதங்கள்லாம் இருக்குது. வேதங்கள்லாம் மகர்ஷிகள்லாம் அவள் தபோபலத்தினால இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசையை திவ்ய ஸ்ரோத்திரம் துவாரா கேட்டு வாயால் சொல்லி ஸ்ருதின்னு பேர் அதே பரம்பரையாக வந்திருக்கு. இந்த வேதங்கள் அப்படி வந்திருக்கு. இந்த கீதைக்கு என்னடா பெருமை அப்படின்னா, பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா, ஸ்வயமே பகவானே சொல்கிறான். பாக்கி இருக்கிற வேதங்கள்லாம் மகர்ஷிகள் சொன்னாலும் இது பகவான் வாக்குலேயே வந்ததுனால இதுக்கு மகத்துவம் ஜாஸ்திப்பா அப்படின்னு காட்டி கொடுக்குறது சாஸ்திரம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யைஹி சாஸ்திர விஸ்தரைஹி. பாக்கி இருக்கிற சாஸ்திரங்களை வச்சுன்னு என்னடா பண்ண போகிற, இது உனக்கு ஒண்டி போதும். மனுஷனுடைய ஜீவனத்துக்கு இதை தொட்டுண்டாலே, இதை படித்தாலே, இதை மனனம் பண்ணாலே, இதை கேட்டாலே பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு காட்டி கொடுக்கறது நம்மளுடைய சாஸ்திரம். இந்த பகவத்கீதா மூல பாராயணத்திற்கு முதலில் நாம் அனைவரும் சங்கல்பம் சொல்வோம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबलवृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्पर विद्वेष परस्पर निंदा परस्पर हिंसादीनां निवृत्त्यर्थम् परस्पर सौमनस्य सिद्ध्यर्थम् समस्त पापक्षयार्थम् श्रीमन्नारायण प्रीत्यर्थम् श्री परमेश्वर प्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखंड पारायणं करिष्यामहे। श्री गीता प्रार्थना। श्रीवत्सांगं महोरस्कं वनमाला विराजितं
शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम ஒன்னாவது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். தத்ராபஷ்ய ஸ்திதான் பார்ச்சः பித்ருன் அச பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா. இப்பொழுது நாம் பாராயணம் செய்த ஸ்லோகம் வியாக்கியானத்தை நம்மளுடைய டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் வெகு விமர்சையாக விஸ்தாரமாக அதனுடைய ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் செய்ய இருக்கிறார். அதை கேட்டு மகிழ்வோம். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தः பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதश्चैव சேனயோருபயோரபி. ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் என்ன? ஏவமுக்தா ரிஷிகேஷா குடாகேஷேன பாரத அப்படின்னா, ஏவமுக்தா இப்படி சொல்லிட்டான் அர்ஜுனன், போய் தேரை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னா. அதுவே சஞ்சயனுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். திருதராஷ்டிரா, நீ சொல்லி கூட நான் கேட்டதில்லை. இத்தனைக்கும் திருதராஷ்டிரன் எஜமானன் சஞ்சயன்றவன், அவனுடைய பிரித்யன், பிரித்யன்னு அர்த்தம் சர்வெண்ட். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் நான். என்னத்தான் உனக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் கூட உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்டதான நான்லாம் கூட நீ சொன்னாலாம் கேட்பனான்றது பெரிய டவுட்டு தான். இத்தனைக்கும் நீ என்ன சொன்ன, நீ இங்கேருந்து கீதையை எனக்கு, அதாவது இந்த யுத்தம் நடக்கிறத என்கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். நானே 10 நாள் போயிட்டு தான் திரும்பி வந்தேன். அந்த மாதிரி என்னுடைய நேச்சர் இருக்கு. ஆனால் பெருமாள் பாரு, சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிட்டும் என்று சிம்மாவதாரத்தினுடைய வைபவத்தை சொன்னார் பாகவதத்தில் மகர்ஷி. தான் சில பேச்சுக்களை பேசும் பொழுது அதை பற்றி விசாரப்படுறதில்லை பெருமாள். தன்னுடைய பக்தர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாள்னு சொன்னால் அந்த வார்த்தை மெய்யாகணும் என்பதில் தான் பெருமாள் முக்கியமாக நோக்கம் வைப்பான். பின்னாடி பகவத்கீதையில் சொல்ல போகிறான், கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தா பிரணஸ்யதி. அர்ஜுனா, என்னுடைய பக்தனுக்கு ஒரு பொழுதும் நாசம் என்பது கிடையவே கிடையாது. இதை நீ நன்னா ஸ்ட்ராங்காக சபதம் பண்ணுனார். ஏன் கிருஷ்ணா, அதை நீ சொல்லக்கூடாது. நான் சொன்னால் என்னை யாரா நம்புறா, என்னை யார் ஒத்துக்கிறேன்றா? இவ்வளவு தூரம் பெருமாள் கீதை சொல்லிருக்கானே, கிருஷ்ணன் கீதை சொல்லிருக்கானே, இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு இன்னும் அவன் பேரில் நம்பிக்கை வரலையே. உலகத்தில் இதை விட ஒரு உயர்ந்த சாஸ்திரம் இருக்க முடியுமான்னு கேட்குறோமே நம்ம. அந்த சாஸ்திரத்தை நாமெல்லாம் ரசிக்கிறோமே. கோடான கோடி ஜனங்கள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் ஏன் கீதையில் நம்பிக்கை வரல? கிருஷ்ணன் பேரில் ஏன் நம்பிக்கை வரல? கிருஷ்ணன் பேரில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதை காட்டிலும் பிரபலமானதொரு பாபம் அவர்களை தடுக்கிறது. அதான் உண்மை. பிரபலமானதொரு பாபம் அவளை தடுக்கிறது. இப்படி சொன்ன உடனே தத்ரா பஷ்யத் ஏ அர்ஜுனா, இதெல்லாம் பார் என்று கிருஷ்ணன் காண்பிச்சான்.
பஷ்யைதான் பார்த்த, ஏ பார்த்த இவாளை பாரு, இங்கே திரண்டிருக்கக்கூடியவர் பாரு, சர்வேஷாம்ச மஹீக்ஷிதாம் அப்படின்னார். அதற்கு பகவத் ராமானுஜர் ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் பண்ணினார். சுவாமி தேசிகன் எடுத்து காண்பிக்கிறார். அநாதரே ஷஷ்டி என்பதாக சொல்வார். இது கொஞ்சம் சம்ஸ்கிருத இலக்கணத்தினுடைய அழகு. எல்லாம் பாரு, எல்லாம் சோப்படாங்கி பசங்க, இவெல்லாம் ஒன்றும் சுவாரஸ்யப்படாது, இதெல்லாம் பார்த்து ஒன்றும் பெருசாக பயப்படாத, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கண்ணாலேயே அத்தனை பேருடைய உயிரை வாங்கிட்டேன் நான், இருந்தாலும் அர்ஜுனா உனக்கு பெயர் வருவதற்காக ஒரு யுத்தம்னு நடத்துகிறோமே தவிர்த்து முதல்லையே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் என்ன அர்த்தம்? மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்ற இல்லையோ, முதல்லையே இதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, யார் ஜெயிப்பான்றது ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. திருதராஷ்டனுக்கும் தெரியும், துரியோதனனுக்கும் தெரியும், காந்தாரிக்கும் தெரியும், சஞ்சயனுக்கும் தெரியும், பீஷ்மத்ரோணாதிகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சும் ஏன் யுத்தம் பண்றா? அதான் விதி, அதுதான் விதி. இவ்வளவு தூரம் தெரிந்தும் அவர்கள் ஏன் மறுபடியும் இந்த யுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதுதான் அவர்களுடைய விதி. இது ரொம்ப பெரிய விஷயம். அதனால அநாதரே ஷஷ்டி என்பார். அட கடக்கரா அவள்லாம், இவள்லாம் என்ன பண்ண முடியும்? உன்னை எதிர்த்து யுத்தம் பண்ணுறதுக்கு அவளுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது. பகதத்தன் பூரிஸ்ரவஸ் எல்லாம் இருக்கா, ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு ஒருத்தராலையும் நம்மளை வெற்றி கொள்ள முடியாது. தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தா பித்ருன் அத பிதாமகான். இந்த பதத்தை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களுக்கு இது ரொம்ப இன்றியமையாதது. எது? குடாகேஷா ஹிருஷிகேஷா. குடாகேஷன்னா என்ன அர்த்தம்? சோம்பலை வென்றவன், போர் புரிவதில் உற்சாகமுடையவன். இது ஜென்ரலாக குடாகேஷன்னாலேயே எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப உற்சாகத்துடன் செய்பவன். எந்தூசியாசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இங்கிலீஷில், அந்த மாதிரி எனர்ஜியோட, அது ஒரு ஈடுபாட்டோட எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியவன். ஆனால் வேறஸ் அப்படி இருக்கிற அர்ஜுனன் இப்போ ரிஷிகேஷனான கிருஷ்ணனை பார்த்து, ரிஷிகேஷன்னா நம்முடைய புலன்கள். இப்போ நம்முடைய தானே ஒருத்தர் நல்லா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கார், பண்ணிட்டே அந்த காரியத்தில் தூங்கி போய்டுறார். ஏன் தூங்குறார்? அவரால் அவருடைய புலன்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, தூக்கம் கண்ணை இழுக்கிறது. இப்படி உட்காந்துட்டே இருக்கும். பக்கத்து வீட்டில் அல்வா கலர்றா, அந்த அல்வா வாசனை வருது அப்படின்றோம். இந்த புலன் இப்போ உபன்யாசம் நடந்துருக்கு, உபன்யாசத்தை பண்ணிட்டு இருக்கோம், உபன்யாசம் கேட்டுருக்கோம், ஏதோ வேடிக்கைக்கு சொல்றது இல்லை, இது முக்கியம் இது இல்லையா? இந்த மூக்குனறது அந்த வாசனையை நுகர்ந்ததுன்னா புத்தி அதில் போய்ட்டோம். அங்கே ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் பொக்கே ஒன்று வச்சுருக்கா, அழகாக இருக்குது, அந்த பஞ்ச் ஒன்று இருக்குது. இங்கே நான் அவங்கள பார்த்து உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ என்ன ஆகுது? என்னுடைய கண்ணு அங்கே போயிட்டு 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 வருது, அந்த 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 ஃப்ளவர் பார்ட்ஸை பார்க்குறது, அந்த ஃப்ளவர்ஸுடைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்னால் என்னுடைய சக்ஷுர் இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்கே போகிறது இல்லையா? அது என்ன வருது? சைட்டு போயிட்டு போயிட்டு வருது, இந்த கண்ணு அப்படி போயிட்டு போயிட்டு வருது, அது தப்பு. கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்னு நம்ம சொல்லுவோம். உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியங்கள், வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் என்பதாக பேர். இப்போ கை கால்கள்லாம் என்பது பாஹ்யேந்திரியங்கள்னு பேர், புரியுதா? ஆந்தரிந்திரியங்கள் என்பதாக இந்த தொக்கு, அப்புறம் ரசனா, அப்புறம் கிரானம், அதாவது நுகர்றது, ருச்சிக்கிறது, இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆந்தரிந்திரியங்கள்னு பேர். இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் மனசுன்னு பேர், அவர் தான் மனசுன்னு பேர். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவன் யாரு? ஹிருஷிகேஷனான எம்பெருமான். இங்கே ஒரு கான்செப்டை லைட்டாக நம்ம டெவலப் பண்ணி பார்ப்போம். அதாவது தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம்னா என்ன பொருள்? ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு 3 நாள் நம்ம அவதாரிகை என்பதாக இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் இல்லையோ, அந்த சமயத்திலேயே இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த தேகம் நம்முடையதான உடம்பு, எம்பாடிமெண்ட் சொல்கிறோம் இல்லையா? நம்முடைய உடம்பு என்பது தான் இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இந்த உடம்பு என்பது தான் இப்போ நமக்கு குருக்ஷேத்திரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க, பேட்டில் ஃபீல்டு, வார் ஃபீல்டு. இந்த தேகத்துக்குள்ள மனசு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மனசில் நடக்கிற போராட்டம் தான் பெரிய போராட்டம், உள் மனசில் நடக்கிற போராட்டம். ஒரு 20 நாளாக நம்ம கீதை கேட்குறோம். ஆஹா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த பகவத்கீதையில், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நாம் இன்னும் நுட்பமாக இந்த பகவத்கீதையை ஒரு ஆச்சாரியன் மூலமாக ராமானுஜருடைய பாஷ்யத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு ஆசை நமக்கு உண்டாகும். சுவாமி ராமானுஜ பாஷ்யத்தை பேஸ் பண்ணி பகவத்கீதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம்
ஆசைப்படுறோம். ஒரு 1 hour ஆச்சு. 1 hour ஆனால் காஃபி சாப்பிட்டு மோர் தென் 1.5 hours ஆகிடுது. பசிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இன்னும் வீட்டில் சமையல் ரெடி ஆகலை. ஏன் இன்னும் ரெடி ஆகலை? பசிக்கிறது சொன்னல, அப்போ அப்படி நான் உட்காந்துட்டு இருக்கல, இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கத்துறோம். ஏன்பா பகவத்கீதை கேட்குறவன் தானே நீ? பகவத்கீதையே கேட்கணும் தானே ஆசைப்பட்டவன். அப்படி இருக்கிறவனுக்கு திடீர்னு ஏன் சாப்பாட்டில் புத்தி போச்சு? அதான் பிரச்சனை. சாத்வீகமான எண்ணம் நமக்கு ஏற்பட்ட பொழுது நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்லவர்களுடைய பழகணும், நல்ல ஞானம் நமக்கு உண்டாகணும் என்பதாக எதிர்பார்க்கிறோம். ராஜசம் தாமசம் என்பதாக இந்த முக்குணங்களுடன் கூடியதுதான் இந்த தேகம். அதில் ராஜசம் தாமசம்னு ஒரு குணம் இருக்கு. தூக்கம் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். எதுக்காக கத்துறோம், எதுக்காக சண்டை போடுறோம், ஏன் நமக்கு இந்த கோபம் வந்திருக்கு அப்படின்றதுக்கு நம்ம கிட்ட ரீசனே இருக்காது. ஆனால் நம்ம அதை கத்துவோம். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நீங்களாம் யோசிச்சு பாருங்க. துரியோதனனுக்கு தான் பண்றது தப்புன்னு தெரியாதா? துரியோதனனுக்கு தான் தோர்த்து போக போகிறோம்னு தெரியவே தெரியாதா? நன்னா தெரியும். பாண்டவர்களுக்கு நியாயமாக வரவேண்டியதான ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் தான் பறித்து கொண்டது என்பது தர்மத்திற்கு விரோதம். இதனால் தனக்கு மாபெரும் தீங்கு விளையப் போகிறது என்பது 100%, 1000% துரியோதனனுக்கு தெரியும். அப்புறம் ஏன் அவன் இதை மாதிரி இருக்கான்? அதுதான் அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டர். நாம் செய்வது தவறு என்பது நமக்கு தெரிந்தும் அந்த தவறை எப்படி நிறுத்துவது என்பது தெரியாமல் நாம் செய்யும் தவறை நியாயப்படுத்தி கொண்டே செல்வதற்கு முயற்சிப்பதினால்தான் நமக்கு மேன்மேலும் இந்த சம்சார வாழ்க்கையின் துன்பங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து தெளிவாக யோசித்தீர்களானால் அடியேன் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கான்செப்டினுடைய கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு மனசுல நன்னா பதியும். தனக்கு ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய அனர்த்தம். இதனால் தனக்கு மிக பெரும் கேடு விளைய போகிறது, விளைந்து கொண்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சாலும் ஒரு ஈகோ, ஒரு அகங்காரம், ஏன் நான் இறங்கணும், நான் இப்படியே இருந்துட்டா என்ன அப்படின்றதாக ஒரு முட்டாள்தனமான கோபத்தின் இயலாமை, கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு இயலாமை அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த இயலாமை தான் ஒரு மனுஷனை அழிக்கிறது. அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாத்வீகமான எண்ணம், ராஜச தாமசமான எண்ணம், இந்த ராஜச தாமச எண்ணங்கள் ஒரு அணி திரண்டிருக்கின்றன. சாத்வீகமான ஒரு எண்ணம்ன்றது ஒரு அணியாக இருக்கிறது. அது பாண்டவர்களை போன்று குறைந்த எண்ணிக்கை தான். ராஜச தாமசம் என்பது கௌரவர்களைப் போல எண்ணிக்கையில் அதிகம். ஆனால் இந்த சாத்வீகத்திற்கு கிருஷ்ணனுடைய அருள் உண்டு, அனுகிரகம் உண்டு. ராஜச தாமசத்திற்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடைபெறக்கூடிய உள்மனதின் போராட்டம் தான் குருக்ஷேத்திர யுத்தம். இந்த போராட்டம் இருக்கே, அதுதான் குருக்ஷேத்திர யுத்தம். அதுல சாத்வீகத்தை ஜெயிக்க வைப்பதற்காக நமக்கு பிரார்த்தனை என்ன? கிருஷ்ணனுடைய அனுகிரகம், கிருஷ்ணனுடைய அனுகிரகம். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தா, இப்படி கிருஷ்ணன் கொண்டு வந்து நிறுத்தினான் தேர. இவர்களெல்லாம் காண்பித்தான். அவள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா சஞ்சயன் சொல்றான், பாருப்பா எவ்வளோ பெரிய பெருமாள், அவன் இவனுக்கு ஊழியம் பண்றான், இவன் என்ன சொல்றானோ அதை கேட்கிறான், அவனுக்கு அவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றத அவனை புரிஞ்சுண்டு அவனுக்கு ஏற்றார் போல இவன் எல்லாத்தையும் காண்பிச்சான். அர்ஜுனன் எல்லாரையும் பார்த்தான். யாரெல்லாம் இருக்கா? ஆச்சாரியான், முதல்ல ஆச்சாரியர்கள் இருக்கா. இங்க ஆச்சாரியர்கள்லாம் ஆச்சாரியர், ஆச்சாரியருடைய சம்பந்தத்தை பெற்றவர்கள். மாதுலான், மாமாக்கள் நிறைய பேர் இருக்கா. இவளுக்கெல்லாம் உறவுகள் அதிகமாச்சே. பிராத்ருன்னு சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கா. புத்ரான், பௌத்ரான், பிள்ளைகளும் இருக்கா. அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். உறவுகள் அத்தனை இங்க திரண்டு இருக்கு. மொத்த உறவுகளும் வந்திருக்கு. சகீம் ஸ்ததா, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கா. ஸ்வசுரான் சுஹிருதச்சைவ,
சகாக்கள், தோழர்கள், மாமனார்கள், சுகிருத்துக்கள், ஸ்வசுரான், ஸ்வசுரன்னா மாமனார்கள், பகுவல்லபாகல் ராஜானகான்றதுக்காக ராஜாக்கள் நிறைய பேர் பல பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ. ஸ்வசுரான் சுகிருதச்சைவ சேனையோருபயோரபி, இந்த பக்கம்தான் இல்லை அந்த பக்கம்தான் இல்லை, ரெண்டு பக்கமும் நிறைய பேர் இருக்கா. ரெண்டு பக்கமும் நிறைய பேர் இருக்கா. எல்லாத்தையும் அப்படி சுத்தி சுத்தி வந்தோம்னா எல்லா பக்கமும் எல்லாரும் உறவு, எல்லா பக்கமும் எல்லாரும் உறவு. இதுல எந்த உறவு நமக்கு வேணும் எந்த உறவு வேணான்னு சொல்றது? ஆச்சாரியர்களை கைவிடுறதா, பித்திருக்களை கைவிடுறதா, பெரியோர்களை கைவிடுறதா, புத்திரர்களை கைவிடுறதா, பௌத்திரர்களை கைவிடுறதா, இல்லை சுகிருத்துக்கள் அதே மாதிரி நண்பர்கள் அப்படின்னு இருக்காளே அவளெல்லாம் கைவிடுறதா? சுவாமி கொஞ்சம் ஒரு விஷயம். சகான்னு சொன்னீர், நண்பர்கள்னு அர்த்தம். சுகிருத்து அப்படின்னாலே நண்பர்கள் தானே அர்த்தம். ரெண்டு ஒரே மீனிங் தானே. சகானாலும் நண்பன் தான் அர்த்தம், சுகிருத்துனாலும் நண்பன் தான் அர்த்தம். ரெண்டும் ஒரே மீனிங் தானே சுவாமி, இல்லையா? அப்போ இது ரெண்டும் ஒரே இடத்துல சொல்ல வேண்டிய அர்த்தம் என்னன்னா, இந்த டிஃபரன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சகானா நமக்கு ஈக்குவலான வயசில் இருக்கா பாருங்க, அவன் தான் ஃப்ரெண்டு. நம்முடைய ஈக்குவல் வயசில் வாடா போடா அப்படி சொல்லுவா. இப்போ பசங்கன்னு என்னென்னமோ லாங்குவேஜ்லாம் வச்சு கூப்பிட்றாலும் என்ன பசங்களை, இன்னும் உறவுகள்லாம் நிறைய சொல்கிறாளே வாழலாம். சியாலாஹா அப்படின்னு கேட்டு, சியாலாகான்னு அர்த்தம் மைத்தூனர்கள்னு அர்த்தம். சம்பந்தினஹா ததான்னு சொல்ல போகிறார் அடுத்தது. ஆக இப்படி இருக்கக்கூடியவர்கள் சகான்னு பேர். சகானா சமவயது உடையவர்களுக்கு சகான்னு பேர். சுகுருத் என்றால் என்ன அர்த்தம்னார், நம்முடைய நன்மையை கருத்தில் கொண்டு நமக்கு எப்பொழுதுமே நன்மையை நினைப்பவர்கள், நன்மையை செய்பவர்கள், நன்மையை உபதேசிப்பவர்கள். நமக்கு பிரியமா பேசுறவா உலகத்துல 1000 பேர் இருக்கா சார். பிரியம்னு அர்த்தம் நமக்கு பிடிச்சது. அதாவது நம்மளை 4 பேர் ஸ்தோத்திரம் பண்றா, உன்ன மாதிரி ஒருத்தர் உண்டா, உன்ன மாதிரி பகவத்கீதை சொல்ல முடியுமா, நீ தான் சூப்பரா சொல்ற அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா ஆஹா, இன்னும் நல்லா நம்மளை பற்றி 4 வார்த்தை சொல்ல மாட்டாலும் தோன்றது. ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு பெரியவர், ஏன்பா ராமானுஜ பாஷ்யத்தில் இப்படி சொல்கிறியே, இந்த இடத்துல ராமானுஜ பாஷ்யத்தை இப்படி தானே சொல்லணும், இந்த பாஷ்யத்தில் அப்படி தானே வியாக்கியானம் பண்ணிருக்கா, சங்கர பகவத்பாதர் அப்படி தானே வியாக்கியானம் பண்ணிருக்கார், நீ அதை பற்றி சரியாக சொல்லலையே அப்படின்னா, ஆஹா கரெக்டு, இந்த பாயிண்ட்டை நாம் கவனிக்கலை, இதை சுவாமி தான் நமக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கார். அடியன் சுவாமி க்ஷமிக்கணும், அடியன் இப்போ தான் புரிஞ்சுட்டேன், அதை நான் சரியாக கவனிக்கலை, இனிமேல் நான் ஜாகிரதையாக இருக்கேன் அப்படின்னு அந்த சுவாமி கிட்ட நாம் நன்றியோடு இருக்கோம். இப்போ அவர் யார், எனக்கு பிரியமானவர் இல்லை, என்னை ஸ்தோத்திரம் பண்ணல, ஆஹா ஓஹோன்னு சொல்லல, அவர் எனக்கு என்னை ப்ளீஸ் பண்ணுறதுக்கோசரம் அவர் சொல்லலை, உண்மையிலே எனக்கு எது அப்பா, நீ இவ்வளோ தூரம் பகவத்கீதை கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்க, நிறைய ஜனங்க ஆயிரக்கணக்கான பேர் இதை கேட்டுட்டு இருக்கா, அவளுக்கு நீ இந்த பாஷ்யத்தை ராமானுஜ பாஷ்யத்தை அடியொற்றி சொல்லும் பொழுது இதை கரெக்டாக நீ சொல்ல வேண்டாமா, ஏண்டாப்பா இந்த இடத்துல பாஷ்யத்தில் இப்படி இருக்கே, அதை நீ புரிஞ்சுக்க வேண்டாமா, அதை பார்த்து நீ சொல்ல வேண்டாமா அப்படின்னு அவர் சுகிருத்துன்னு அர்த்தம். நம்முடைய நன்மையை உணர்ந்து நமக்கு நல்ல வழியில் நாம் நடப்பதற்கு நம்மை அழைத்து செல்பவர், வெறும நம்மளா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விட்டுறவர் இல்லை. அந்த டிஃபரன்ஸை நாம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த டிஃபரன்ஸை நாம என்ன புரிஞ்சுக்கணும். ரெண்டு பக்கமும் பார்க்கிற அர்ஜுனன் அப்படியே என்ன ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி தெரியாதா அவனுக்கு, யார் வந்திருக்கா யார் வரலன்னு தெரியாதா? இப்ப இந்த உள்மனதுக்குள்ள ரெண்டு விதமான உள்மனதுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கிறது. நம்முடைய சாத்வீகமான குணங்கள், நம்முடைய ராஜச தாமச குணங்களுக்கு போராட்டம் நடக்கிறது சொன்னோம் இல்லையோ. இந்த போராட்டத்திற்கு காரணகர்த்தா யாரு, சூத்திரதாரி யாரு, கிருஷ்ணன் தானே. குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு சூத்திரதாரி யாரு, காரணகர்த்தா யாரு, கிருஷ்ணன் தானே, கிருஷ்ணன் தானே. அப்ப முதல்ல உற்சாகத்தோட என்ன நடக்க போறதுன்னு தெரிஞ்சு யுத்தத்திற்கு தேவையான சங்கொலி எழுப்பினான குடாகேசனான அர்ஜுனன் இப்ப கிளீனா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். உத்து பார்க்கறான் எல்லாரையும். அவர் வந்திருக்கார், ஓ இவர் வந்திருக்கார், அடடா என் மாமனார் அவர், அவன் மச்சிரண்டா, அவன் என்னுடைய மைத்துனன், அவன் இதோ நம்ம ஆச்சாரியர், ஆச்சாரியுடைய குமாரர், ஒரு பிதாமகரான பீஷ்மாச்சாரியர் அப்படின்னு எல்லாரையும் பார்க்கிறான். தெரியாதா யார் கூட யுத்தம் பண்ண போறோம் தெரியாதா, யாரெல்லாம் எந்தெந்த பட்சத்தில் வந்திருக்கான்னு தெரியாதா. அங்கதான் வைட்டல் ரோல் ஆஃப் கிருஷ்ணா, ரிஷிகேசன். இந்திரியங்களை எல்லாம் உள்ளே புகுந்து நியமிப்பவன் பரமாத்மா. ரிஷிகேசன் ரொம்ப அழகான பதம்.
மறுபடி இந்த பதத்தினுடையதான உச்சாட்டனம், அதாவது ப்ரனவுன்சேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹிருஷிகேஷன், இஹு ரு ஹிருஷிகேஷா, குடாகேஷா. போரில் மிகுந்த முனைப்பு காட்டக்கூடியதான அர்ஜுனன் இப்பொழுது இந்த போர்க்களத்தில் பின்வாங்க போகிறான். இந்த போர்க்களத்தில் நடைபெறும் சம்பவங்களை பார்த்து அர்ஜுனன் மனம் கலங்கினான். எதற்கும் கலங்காதவனான அர்ஜுனன் கலங்கினான் என்றால் மனதிற்கு தலைவனான கிருஷ்ணன், மனதிற்கு தலைவனான கிருஷ்ணன் அர்ஜுனனின் மனதை கலக்கினான். ஆம், அவனுடைய மனசை கலக்கினான். ஏன் கலக்கினான்? பாலில் சர்க்கரை போடுறோம், சர்க்கரை போட்டு அந்த பாலை பருகுருவோமா, இல்லை சர்க்கரை போட்டு அந்த பாலை நல்லா கலக்கிட்டு பருகுவோமா? சர்க்கரை போட்டப்பறம் அந்த பாலை நல்லா கலக்கினா தான் பாலும் சர்க்கரையும் சேர்ந்து சுவையாக இருக்கும் இல்லையா? இப்போ அர்ஜுனனுடைய மனசை கலக்கினால்தான் பகவத்கீதை என்னும் சுவையான அமிர்தம் நமக்கு கிடைக்க போகிறது. அததான் சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கான் திருதராஷ்டிரனிடத்துல. அததான் சஞ்சயன் இப்ப திருதராஷ்டிரனிடத்துல சொல்ல போறான். இன்னும் பகவத்கீதை ஆரம்பிக்கல. அதற்கு முன்பாக துரியோதனனுடைய நிலைப்பாடு, கிருஷ்ணார்ஜுனர்களுடைய நிலைப்பாடு, இரண்டு சைன்யத்தில் இருந்தவர்களுடையதான மனோநிலை, அதில் அர்ஜுனனுடைய தைரியம், போரில் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்ததான ஈடுபாடு, இது அத்தனையும் சொல்லிவிட்டு இப்பொழுது அர்ஜுனனுடைய பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறான். அர்ஜுனன் எவ்விதமாக பயந்திருக்கிறான், ஏன் பயந்தான் என்பதற்கு ஹிருஷிகேஷன், குடாகேஷன் என்பதான பதங்களை கொண்டு அர்த்தம் சொல்லுகிறான். அடுத்த ஸ்லோகத்தினாலே இதை நாம் இன்னும் நன்கு அனுபவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. இப்பொழுது அனந்த பத்மநாபாச்சாரியா சுவாமிகள் சொன்ன ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் பாராயணம் செய்வோம். தத்ரா பஷ்ய ஸ்திதான் பார்த்தஹ, தத்ரா பஷ்ய ஸ்திதான் பார்த்தஹ, பித்ருநத பிதாமஹான், பித்ருநத பிதாமஹான், ஆச்சார்யான் மாதுலான் ப்ராத்ருன், ஆச்சார்யான் மாதுலான் ப்ராத்ருன், புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா, புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா. நாம் அனைவரும் சேர்ந்து அனுசந்தானம் செய்வோம். தத்ரா பஷ்ய ஸ்திதான் பார்த்தः பித்ருநத பிதாமஹான், ஆச்சார்யான் மாதுலான் ப்ராத்ருன், புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா. அடுத்ததாக நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியானது நடக்கப் போகிறது. அதை கேட்போம். नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा, नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा, नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा, नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा, नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा, नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. जनाभाई मणे देवा बोलो हबंका, 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 जनाभाई मणे देवा बोलो हबंका. नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा, नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा. अभंग बोलता कीर्तनी रंग वोटवाड़ा, अभंग बोलता कीर्तनी
கீர்த்தனி ரங்க ஓட்டவாளா அபங்க போலதா கீர்த்தனி ரங்க ஓட்டவாளா தேவாசியா சந்த தேவ நாச்சுளாங்கவ தேவாசியா சந்த தேவ நாச்சுளாங்கவ தேவாசியா சந்த தேவ நாச்சுளாங்கவ தேவாசியா சந்த தேவ நாச்சுளாங்கவ நாமதேவ ஹரி 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 நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்கா பாண்டுரங்கா நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பரநாச்ச பாண்டுரங்கா நாச்ச தாண்டோல தந்தேவாச்ச கழல பிதாம்பர நாச்சதோலத தேவாச்ச கடல பிதாம்பர ஹரி நாச்சத்த ஹரி நாச்சத்த ஹரி நாச்சத்த டோலத தேவாச்ச கழல பிதாம்பர நாச்சதோலத தேவாச்ச கடல பிதாம்பர கழல பிதாம்பர கழல பிதாம்பர கடல பிதாம்பர 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 கடல பிதாம்பர ஹரிநாச்சத்த 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 டோலத தேவாச்ச கழல பிதாம்பர நாச்சதோலத தேவாச்ச கடல பிதாம்பர सावत होई देवा ऐसे बोले कबीर सावत होई देवा ऐसे बोले नामदेव हरि 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 नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा नामायासी जनीलोले संदा से बाई नामायासी जनीलोले संता से भाई नामायासी जनीलोले संदा से बाई नामायासी जनीलोले संता से भाई नामायासी जनीलोले संदा से बाई नामायासी जनीलोले संता से भाई जन्म मरणावा सुनी मुत करके बिठो बाई जन्म मरणा वासुनी मुत करके विठो भाई जन्म मरणावा सुनी मुत करके बिठो बाई जन्म मरणा वासुनी मुत करके विठो भाई नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग पांडुरंगा नामदेव कीर्तन करी प्रेम वर्णाच पांडुरंगा नामदेव हरि 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 नामदेव नामदेव कीर्तन करी प्रेम वर्णाच पांडुरंगा चंदन चच्चित पीतांबरधर चंदन सच्चित पीतांबरधर चंदन चच्चित पीतांबरधर चंदन सच्चित पीतांबरधर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर रासरसिकवर राधा प्रियंबर मुरलीधर जगन्मोहन कृष्णा मुरलीधर जगन्मोहन कृष्णा मुरलीधर जगन्मोहन
मुरलीधर जगन्मोहन कृष्ण कृष्ण राधा कृष्ण राधा 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 कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण 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 राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधे 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 कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण राधे कृष्ण बोल पंडरनाथ महाराज की நாம் செய்த பாராயணத்தில் ஏதாவது எழுத்து பிழை இருந்தால் அதை மன்னித்தருள ஆண்டவனை பிரார்த்திப்போம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय மங்களம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।